சுந்தரம் பிச்சை இருக்காருல்ல, அவர் ஒரு மேட்டர் சொன்னாருங்க. அவர் ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு, போய் உட்காந்துருக்காரு. 4-5 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்குது ரெஸ்டாரண்ட்ல. அவங்க உட்காந்து படிச்சிருப்பீங்க, சில பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ஒரு கரப்பாம்பூச்சி எங்க இருந்தோ பறந்து வந்து ஒரு பெண்ணினுடைய பிளேட்ல உட்காந்துருச்சு. ஆனு கத்தி அதை ஆர்ப்பாட்டம் பண்ணதுல அந்த கரப்பாம்பூச்சி ஏறி அடுத்த துப்பட்டாக்கு போயிருச்சு. அந்த டைம்ல வெயிட்டர் ஒருத்தர் வந்தார். அந்த பிறண்டதுல அந்த அந்த கரப்பாம்பூச்சி வந்து அவருடைய மேல பட்டுருச்சு. இங்க உட்காந்துருக்கு. அவர் என்ன பண்ணாரா, கொஞ்சம் கூட அசையாம, ஹோட்டல்ல வேலை செய்யறதுனால, கிச்சன்ல வேலை செய்யறதுனால அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதை அப்படியே புடிச்சு மெதுவா எடுத்துட்டு போய் ஜன்னலுக்கு வெளில போட்டார். இதை சுந்தரம் பிச்சை பார்க்கிறார். சிக்கல் என்பது கரப்பாம்பூச்சி தான், அது ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதில் தான் வாழ்க்கை வெற்றி இருக்கிறதுன்னு அவர் எழுதுற. ஒரு ஈ இருந்துச்சான். அந்த ஈயினுடைய மம்மி அந்த ஈ கிட்ட சொல்லிச்சான், நீ எங்க வேணாலும் போ, இந்த பளபளன்னு ஒரு காகிதம் இருக்கும், அந்த காகிதத்துல மேல மட்டும் உட்காராத, ஏன்னா உங்க வாப்பா அப்படிதான் செத்து போனாரு, உங்க அப்பா இருக்காருல்ல அவர் அதுலதான் செத்து போனாரு, நீ அங்க மட்டும் உட்காராத. இது இப்படியே பயந்துகிட்டே இருந்துருச்சு. அந்த பளபளப்பு காகித பக்கத்துல போவே இல்லை, அப்படியே இருந்திருக்குது. கொஞ்ச நாள் போக அம்மா போயிட்டு சேர்ந்துட்டாங்க. இதனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த பளபளப்பு காகிதத்துல போய் உட்கார்றதும், அப்படி ஜால்ரா காட்டி அப்படி சால்ஜாப்பு பண்ணி அப்படி வர்றதுமா பயங்கர சாகசம் பண்றாங்க. இந்த ஈ பாக்குது, நம்மள மட்டும் எங்க அம்மா சொல்லிட்டு செத்து போயிருச்சு போவாதன்னு. அவங்களுக்குலாம் அம்மா இல்லையா, அவங்க அம்மா எல்லாம் சொல்லலையா, அவங்க மட்டும் விளையாடுறாங்க, நான் மட்டும் அங்க போக கூடாது, எங்க அம்மா சொல்லிருச்சே. அது அப்படி இப்படி போய் அது வர்றது, அந்த ஃப்ரெண்ட்ஸ் வர்றது அவ்வளவு ஜாலி அதுக்கு. அது அந்த பசங்களை பார்த்து பார்த்து மனசு இதாயி ஒரு வாட்டி என்ன பண்ணுச்சு, தானும் போய் பார்த்துருவோன்ட்டு ஓடி போய் அந்த பளபளப்பு காகித மேல அப்படி போகாம கிட்ட போயிட்டு அப்படி பறந்து வந்துருச்சு. காகிதம் ஒன்னும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணலையே, ஏன் இந்த அம்மா என்ன பயமுறுத்துச்சு. மறுபடியும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க போய் ஜாலியா இருக்கிறாங்க. இது மறுபடியும் என்ன பண்ணுச்சு, நேரா போய் சும்மா ஒரு காலை மட்டும் அப்படி தொட்டுட்டு வந்துச்சு. ஒன்னும் நடக்கல. பாரு, அது வந்து நம்ம போயிட்டு வரோம், அது ஒன்னும் செய்யல, எங்க அம்மா இதை வேணான்னு சொல்லிச்சேன்னு. மறுபடியும் போய் கொஞ்ச நேரம் பறந்து பறந்து திரிஞ்சு அது மேல உட்காந்துச்சு. பாருங்க, அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா தன் முகம் தானே தெரிகிறது, பளபளப்பாக இருக்கிறது, வழுக்குது. அப்படி ஓடி கீடி மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பறந்து வந்து 2-3 வாட்டி பறந்து 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 வந்து ஜாலியா விளையாடிருச்சு. 4வது தடவை பறந்து போச்சு. ஜாலியா இது நிறைய நேரம் விளையாடிச்சா. இந்த பிள்ளைக்கு அவ்வளவாலாம் பழக்கம் கிடையாது. அது போய் ஜாலியா விளையாடுறேன்னு சொல்லிட்டு அதுல உட்காந்துச்சு. அந்த சுகத்துல படுத்து தூங்கிருச்சு. முழிக்குது. முழிச்சா தன்னுடைய ஒரு ரெக்கை இருக்குல்ல, அதான் அந்த காகிதத்துல ஒட்டிக்குச்சு. அதனால பறக்க முடியல. இழுக்குது. கண்டிப்பா அது பறக்கணும்னா அந்த ரெக்கையை அது இழந்தாகணும். இந்த கதையை நிறுத்துறேன். அது ரெக்கையை இழந்துச்சா, வாழ்க்கையை இழந்துச்சாலாம் நான் கதை சொல்ல விரும்பல. அந்த ஈ என்ன பண்ணுச்சு, நம்ம வாழ்க்கையில அந்த ஈயாக என்ன செய்கிறோம், எது நமக்கு பாவம், எது என நமக்கு விளக்கப்பட்டிருக்கிறதோ அதன் மீது மோகம் கொண்டு ஒன்னும் கிடையாதுன்னு கிட்ட போயிட்டு வரோம். 4 வாட்டி 5 வாட்டி போயிட்டு வரும்போது ஒன்னும் இல்ல, ஜாலியா தான் இருக்குது. ஆனால் போய் கடைசியாக சிக்கிக் கொள்கிறோம். அப்படிப்பட்ட மாய வலைதான் இந்த பளபளப்பு காகிதம். அந்த காகிதம் இருக்குல்ல, குடியாக இருக்கலாம், போதையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், தகாத உறவாக இருக்கலாம், இது எல்லாம் வலைகள். முதலில் போனால் சுகமாகத்தான் இருக்கும், ஒன்னும் பெரிய ஆபத்தா தெரியாது. ஆனால் ஒரு விபத்தோ ஒரு ஆபத்தோ ஏற்படுத்தாமல் அந்த பழக்கங்களில் இருந்து நீங்கள் வெளியில் வரவே முடியாது என்பதுதான் வாழ்க்கையின் நிதர்சனமான சத்தியம். திறந்த உடனே தூக்கம் வரும் பார்த்திருக்கியா? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் சொல்றாங்க, கேட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எலிசிட் பண்றதுதான், உங்களுக்கெல்லாம் டிப்ஸ். இதெல்லாம் திறந்த உடனே படிக்கிற புக்கு திறந்த உடனே என்கிட்ட ஒரு புக்கு பேசும், மேத்ஸ். இங்கேயுமா பிசிக்ஸும் பேசும் என்கிட்ட. சரி, என்னதான் பேசும் கேள, கை தட்டுற. திறந்த உடனே கேட்கொண்டாது, படிச்சிருவியோ என்ன, நீ படிச்சிருவியோ. அது பேசினோட டப்புன்னு புக்கை மூடிட்டேன்னு வச்சுக்கைய. ஆமால, அப்படி மூடிட்டேன்னா புத்தகம் என்னை ஜெயிக்கிறது. புக்கை பிரிக்கிற, படிக்கிற, படிச்சிரு, கம்முன்னு இரு, படிக்கதான்
படிக்கிறேன் பார். புரியாது உனக்கு. இரு, ஒரு வாட்டி சொன்னா புரியாது, 2 வாட்டி படிச்சா, படிச்சதை எழுதி பார்த்தா, எழுதுனது மறுபடியும் படிச்சா புரியாதா? இரு, படிச்சு காட்டுறேன். படிச்சு எழுதி மறுபடியும் படித்தால் புரிந்து கொள்கிறேன். குழந்தைகளே, புத்தகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் புத்தகம் நம்மை ஜெயிக்கிறது. புத்தகங்களை நான் புரிந்து கொண்டால் நான் புத்தகத்தை ஜெயிக்கிறேன். என் குழந்தைகளே, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய புத்தகங்கள்